வரும் பொழுது ஆவியின் கனிகள் திரளாய் காணப்படும். தூய ஆவியானவர் ஒருவரிடத்தில் வரும் பொழுது, தூய ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் ஒருவரிடத்தில் வரும் பொழுது ஆவியின் கனிகள் திரளாய் காணப்படும். ஆவியின் கனிகள் திரளாய் காணப்படும். அப்போ ஆவியின் கனிகள் திரளாய் காணப்பட வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் ஒருவரிடத்தில் இருக்க வேண்டும். அதான் நம்முடைய தலைப்பு. அப்போ இந்த ஆவியின் கனிகள்ங்கிறது என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம பார்த்தோம். ஆவியின் கனிகள் என்பது 9 காரியங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. பொறுமை இல்லை, பொறுமையினால நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 குணங்களும் ஒருவனுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த 9 நற்குணங்களும் கனிகளாய், ஆவியின் கனிகளாய் இருக்க. அதுல 4 தான் இருக்குது, 4 இல்லை அப்படின்னு அது முடியுமா? 2 தான் இருக்குது, 7 இல்லை, 7 தான் இருக்குது, 2 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 9 நம்மிடத்தில் இருக்கு. அப்பதான் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வாசம் செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்வார். அது வேதத்திற்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கும், ஒன்று இருந்து ஒன்று இல்லாவிட்டால் ஆவி இல்லை என்று வாசிங்க. யாக்கோபு 2:10. ஒன்றிலே தவறினாலும் கூட எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பார். ஆக 9 இருக்கவும். அதான் உண்மையான ஒரு விஷயம். ஆவியானவர் ஒருவனுக்குள் வருவதற்கு முன்பாக 2 பகுதிகளாக இருக்கும் மனிதன். பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தன் உடனே வந்துட மாட்டார். ஒருவனுக்குள், ஒரு ஆத்மாவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக வந்துட மாட்டார். அப்போ 2 பாகங்கள், 2 பிரிவுகள் ஒரு மனிதனுக்குள், ஒரு வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கை 2 பிரிவுகள். அவன் பரிசுத்த ஆவி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி முழுவதையும் அவன் சரி செய்தாலுடைய பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வரமாட்டான்.